ஸ்ரேஃபதியாகிய பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கிருஷ்ணா அவதாரத்தில் மகாபாரதத்தினுடைய இரண்டாவது பருவமான சபா பருவத்தின் 10 உபபருவங்களில் 7வது உபபருவமான அர்காபிஹரண பருவத்தில் அவருக்கு முதல் மரியாதையானது வழங்கப்பட்டது அப்படிங்கிறத சென்ற வாரம் வகுப்பில் பார்த்தோம். அது முடிஞ்சு சிசுபால வதத்தோட ராஜசூய கட்டம் நிறைவடைந்ததையும் பார்த்தோம். சென்ற வகுப்பில் 3 உபபருவங்களை பார்த்தோம். என்னென்ன உபபருவங்கள்? ராஜசூய பருவம், அர்காபிஹரண பருவம், சிசுபால வத பருவம் என்ற 3 உபபருவங்கள். அதாவது சபா பருவத்தினுடைய 81 அத்தியாயங்களில் 33வது அத்தியாயத்திலிருந்து 45வது அத்தியாயம் வரை 13 அத்தியாயங்களை சென்ற வாரம் பார்த்தோம். மொத்தமாக உத்தராத்திய பின்னடைவின்படி 425 ஸ்லோகங்களை சென்ற வாரத்தில் பார்த்தோம். அதாவது இதில் 38வது அத்தியாயத்தில் அர்காபிஹரண பருவத்தில் வர 38வது அத்தியாயத்தில் சிசுபாலன் கோபித்து கொண்டு கிருஷ்ணருக்கு முதல் மரியாதை கொடுத்த பொழுது அவன் கோபித்து கொண்டு சபையை விட்டு வெளிநடப்பு செய்கிறான். அவனை பின்தொடர்ந்து யுதிஷ்டிரர் போய் அவனை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணும் பொழுது பீஷ்மர் கிருஷ்ணரினுடைய ஸ்துதியை பாடுகிறார். அவன் பேசியதற்கு பதிலடி கொடுப்பதாக கிருஷ்ணருடைய ஸ்துதியை பீஷ்மர் பாடுகிறார். அப்பொழுது பீஷ்மர் பகவானினுடைய விஸ்வரூபத்தை டிஸ்கிரைப் பண்றாருன்னு பார்த்தோம். சூரிய சந்திரன், அனைத்து கிரகங்களும், திசைகளும், கோள்களும், நட்சத்திரங்களும் இதெல்லாம் போன வாரம் பார்த்தோம். ஜஸ்ட் ரீகேப் பண்றேன். விண்மீன்களினுடைய கூட்டம் அனைத்தும் அவனில் குடிகொண்டுள்ளது. அவனே சிருஷ்டி ஸ்திதி லயத்திற்கு காரணமாக இருப்பவன். அனைத்து வேள்விகளின் அனைத்து வேள்விகளில் அக்னிஹோத்திரம் முதன்மையாக இருப்பது போல, அனைத்து மந்திரங்களில் காயத்ரி முதன்மையாக இருப்பது போல, அனைத்து மனிதர்களில் மன்னன் முதன்மையானவனாக இருப்பது போல, அனைத்து நீர்நிலைகளில் சமுத்திரம் முதன்மையானதாக இருப்பது போல், அனைத்து விண்மீன்களில் சந்திரன் முதன்மையாக இருப்பது போல், பிரகாசமான அனைத்து பொருட்களிலும் சூரியன் முதன்மையாக திகழ்வதைப் போல், மலைகளில் மேரு எவ்வாறோ, பறவைகளில் கருடன் அவ்வாறோ, இந்த அண்டத்தின் மேல் கீழ் பக்கங்கள் தேவலோகம் உட்பட அனைத்து உலகங்களிலும் கேசவனே முதன்மையானவன் அப்படின்னு பீஷ்மர் பகவானோட ஸ்துதியை பாடுறார். அப்படி சொல்லிட்டு பீஷ்மர் மன்னர்களே, இந்த சிசுபாலன் சிறியவன், அவன் இந்த விஷயங்களை, கிருஷ்ணருடைய பெருமையை அவன் அறிய மாட்டான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நடுவில் என்ன பண்ணியிருக்கா, அதாவது கேசவனே சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு தட்சிணாத்திய பின்னடைவுகளிலிருந்து சுமார் ஒரு 680லேருந்து 800 ஸ்லோகம் வரைக்கும் தாட்சிணாத்திய பின்னடைவிலிருந்து இங்கே இன்சர்ட் பண்ணியிருக்கா. இது மொத்தமும் பகவானினுடைய ஸ்துதியாக, பகவானினுடைய மகாத்மியமாக விளங்குற இந்த பகுதியை தான் நம்ம பின்னாடி கிளாஸில் பார்க்கலாம் அப்படின்னு அதை சேவ் பண்ணி வச்சுட்டு நம்ம அப்படியே கன்க்ளூட் பண்ணி முடிச்சுட்டோம் அந்த ராஜசூயத்தினுடைய கட்டத்தை. ஸோ இங்கே என்ன ஆகிறது, பீஷ்மர் சொல்லிகிட்டே இருக்கிறச்சே, ஸ்துதியை சொல்லிகிட்டே இருக்கிறச்சே, சீன் பின்காலத்தில் இருந்தால் ஹஸ்தினாபுரத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது. வைஷம்பாயனர் ஜனமேஜயன் கிட்ட நரேட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஷிஃப்ட் ஆகிறது. பீஷ்மரினுடைய இந்த பொருத்தமான வார்த்தைகளை கேட்ட மதிமானாகிய யுதிஷ்டிரன் அவரிடம் பின்வருமாறு சொன்னான் அப்படின்னு வைஷம்பாயனர் சொல்றார். உடனே யுதிஷ்டிரர் பீஷ்மர் கிட்ட கேட்கிறார், ஹே பிதாமகா, தாத்தா, நான் பகவான் கிருஷ்ணனின் முழு கதையையும் விவரமாக கேட்க விரும்புகிறேன். தயவு செய்து அதை பற்றி எனக்கு விவரமாக கூறுங்கள். பகவானினுடைய அவதாரங்களையும்
குணங்களையும் வரிசைப்படி எனக்கு விவரித்து கூறுங்கள் அப்படின்னு சொல்றான். அத்துடன் சேர்த்து பகவான் கிருஷ்ணனின் குணம் எப்படிப்பட்டது என்பதையும் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றார். உடனே வைஷம்பாயனர் ஜனமேஜயன் கிட்ட சொல்றார், ஜனமேஜயா, யுதிஷ்டிரனினுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி அந்த அரசர்களின் கூட்டத்தில் அவர்களின் முன்னிலையில் அழகுடன் சிறந்து விளங்கிக் கொண்டிருந்த வாசுதேவனின் முன்னிலையில், அங்கேயே கிருஷ்ணனும் இருக்கிறார், அவரையும் வைத்துக்கொண்டே அவருடைய முன்னிலையில் வேறு யாருமே செய்ய முடியாத கிருஷ்ணனினுடைய அமானுஷ்யமான செயல்களை பற்றி விவரித்தார் பீஷ்மர். யுதிஷ்டிரருக்கு அருகில் அமர்ந்து கொண்டிருந்த மன்னர்கள் அனைவரும் பீஷ்மர் சொன்னதை கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பீஷ்மர் சொல்ல ஆரம்பிக்கிறார் யுதிஷ்டிரரிடம், அரசே, ஏன்னா இப்போ ராஜசூயம் நடந்தாச்சு இல்லையா, அதனால சொல்றார், அரசே, முழு முதற் கடவுளாகிய பகவான் கிருஷ்ணனின் தெய்வீக செயல்கள் மகத்தானவை. அவர்கள் கடந்த காலத்திலும் தற்போதும் அவன் செய்த மாபெரும் செயல்களை பற்றி நான் கூறுகிறேன், கேளுங்கள். உண்மையில் உருவமற்றவனாக இருக்கும் போதிலும் ஒரு வெளிப்பட்ட வடிவத்தில் இருக்கிறான். என்னுடைய இமேஜினேஷன், அவர் கிருஷ்ணரை காட்டி காட்டி பேசியிருப்பார். உண்மையில் உருவமற்றவன் இங்கு உருவம் தரித்தது போல் விளங்கிக் கொண்டிருக்கிறான். இந்த ஸ்ரீகிருஷ்ண பகவான் யார் என்றால், பகவான் நாராயணனாக இருந்தவன் தான் கிருஷ்ணனாக இங்கு உருவம் ஏற்று வந்துள்ளான். அவரே ஸ்வயம்புவை படைத்தவர். ஸ்வயம்பு யாரு? பிரம்மாஜி. பிரம்மாஜியை படைத்தவர். இந்த முழு உலகத்திற்கும் அவர் பாட்டனாக விளங்குகிறார். பிரபிதாமகா அப்படிங்கிறார். எப்படி சொல்றாருன்னா, இங்க சிருஷ்டி பிரகரணத்தை கொடுக்க போறார். அதுல பகவான் ஸ்ரீமன் நாராயணனிடமிருந்து பிரம்மாஜி தோன்றினார். பிரம்மாஜியிடம் இருந்து நீர் தோன்றியது. நீரிலிருந்து என்டையர் வேர்ல்டு, மனிதர்கள், அனைத்து உயிரினங்களும் தோன்றியதுங்கிற மாதிரி விளக்க போறது. தேர்ஃபோர் அனைத்து உயிரினங்களுக்கும் அப்பா நீர் அப்படின்னு வச்சுட்டா, நீரினுடைய அப்பா பிரம்மாஜி, பிரம்மாஜியினுடைய அப்பா ஸ்ரீமன் நாராயணன். தேர்ஃபோர் பிரபிதாமகா எல்லோருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்க பிரசன்டேஷன் இருக்கு. இங்க இதை தொடர்ந்து டிஸ்கிரிப்ஷன் வர்ணனை பீஷ்மர் பகவானினுடைய விஸ்வரூபத்தை வர்ணித்து கொண்டிருக்கிறார். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அவருடைய வெளிப்பாடுதான். வெளிப்படாத புலப்படாத இயற்கையும் அவர்தான். அதற்கு அப்பாற்பட்டவராக இருப்பதே அவருடைய உண்மையான ஸ்வரூபம் அப்படிங்கிற சிருஷ்டி பிரகரணத்தை விவரிக்கிறார். பகவானிடம் இருந்து மாத்தி சொல்லிட்டேன். பகவானிடம் இருந்து நீர் தோன்றியது. நீரிலிருந்து பிரம்மாஜி தோன்றினார். பிரம்மாஜி அவரிடம் இருந்து எல்லா உயிரினங்களும் தோன்றின. தேர்ஃபோர் எல்லா உயிரினங்களுக்கும் பகவான் பிரபிதாமகா. இதுவே அனைத்து உலகத்தினுடைய உற்பத்தியின் தொடக்கம் ஆகும் அப்படிங்கிறார் பீஷ்மர். பின்பு அழிவு வரும் பொழுது, பிரளயம் வரும் பொழுது, பிரம்மா உட்பட எல்லாமே காரணபூதத்தில் ஒன்றாகி விடுகின்றன. அனைத்தையும் நீக்கிய பிறகு, படைக்கப்பட்ட வெளிப்பட்ட வெளிப்படாத அனைத்தையும் நீக்கிய பிறகு மகாநாராயணன் மாத்திரமே எஞ்சி இருக்கிறான். அவரே எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி திருப்பி விஸ்வரூபத்தை வர்ணிக்கிறார். எப்படி வர்ணனை கொடுக்கிறார்னா, பூஃப் பாதௌ யஸ்ய நாபிஹி வியதசுர நிலச்சந்திர சூரியோஷ்ச நேத்ரே கர்ணௌவாஷா சிரௌத்யோர் முகமபி தகனோர் யஸ்ய வாஸ்தேயம் அப்திஹின்னு சொல்ற மாதிரி, அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் சுரநர கககோ போகி கந்தர்வ தைத்யைஹி சித்ரம் ரம் ரம்யதேதம் திரிபுவன வபுஷம். என்டையர் 3 லோகமும் பகவானினுடைய வபுஸ்னா ஷரீரம் அப்படின்னு அர்த்தம். இது மொத்தமுமே பகவானினுடைய ஷரீரமாக விளங்குகிறது இந்த என்டையர் பிரபஞ்சம் அப்படிங்கிறார். ஸோ இந்த விஷயத்தை
விஸ்வரூபம் அப்படின்னு சொல்றச்சே விஸ்வரூபத்தை வந்து லிட்ரலாக எடுத்துக்க கூடாது. சரியா? லிட்ரலாக எடுத்துக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சந்திர சூரியோஷ்ச நேத்ரே, ஒரு கண் சந்திரன் இன்னொரு கண் சூரியன், அப்புறம் பூமி வந்து பாதம். எப்படி ஜி ஒரு கண் பூமி பக்கத்தில் இருக்கு, இன்னொரு கண் பூமியிலிருந்து அத்தனை தூரத்தில் இருக்கு? அந்த மாதிரி புரிஞ்சுக்க கூடாது. சரியா? அதாவது நம்ம எல்லாத்தையும் ஒரு ஃபார்மில் கொண்டு வந்தே மைண்டுக்கு பழக்கம். அந்த மாதிரி விஸ்வரூபத்தையும் ஒரு ஃபார்மில் கொண்டு வந்துடக்கூடாது. அதுவுமே நம்ம பண்ணியிருக்கோம். விஸ்வரூபம் அப்படின்னு ஒரு ஃபோட்டோவில் கொண்டு வந்துடுவோம் நம்ம. விஸ்வமே பகவானினுடைய ஆகாரமாக இருக்கிறது, எல்லாமே பகவானாகவே இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி உவமானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதையே ஒரு ரூபமாக கொண்டு வந்து நம்ம வந்து மைண்டில் ஒரு சிங்கிள் ஃபார்மாக கொண்டு வர ட்ரை பண்ணக்கூடாது. அதனால் இங்கே என்ன சொல்கிறது, சர்வம் வியாபிய ஹரிஸ்தஸ்தௌ சூத்திரம் மணிகணான் இவ, எல்லாமே ஹரியாகவே வியாபித்து இருக்கிறது. அவன் எப்படி வியாபித்து இருக்கிறான் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு வஸ்துவும், உயிருள்ள உயிரற்ற வஸ்துவும் ஒரு மாலையினுடைய மணிகளாக இருந்தால் அதில் ஊடுருவி இருப்பவன் ஹரியே அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட ஹரியே பிரம்மாவாக தோன்றினான். சனகாதி முனிவர்களாக மனுக்களாக ஆகியோர்களை அவனே தன்னையே தோற்றுவித்து கொண்டான். அவர்களை பெற்றெடுப்பது போல் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினான். அவரே அனைத்து உலகங்களையும் படைத்தார். அவரிடமிருந்தே அனைத்து மக்களும் தோன்றினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பீஷ்மர் சொல்றார், தேச்ச தத்வ்யஸ்ருஜம் தத்ர பிராப்தே காலே யுதிஷ்டிர தேப்யோ பவன் மகாத்மப்யோ பகுதா பிரம்ம சாஸ்வதம் அப்படிங்கிறார். ஹே யுதிஷ்டிரா, காலப்போக்கில் மனு போன்றவர்கள் பிரபஞ்சத்தை விரிவுபடுத்தினார்கள். இவ்வாறு மாறாத ஒரே பிரம்மன் பல வடிவங்களில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டது. இருப்பது ஒரு வஸ்துதான், மாறாத அந்த பிரம்ம வஸ்துவே இருப்பாகவும் சைத்தன்யமாகவும் விளங்கி கொண்டிருக்கும் பிரம்ம வஸ்துவே அனைத்துமாக தோன்றுகிறது. மன்வந்தரம், யுகம், கல்பம், பிரளயம் என்று பல கோடி கடந்து இவை ஒரு சக்கரம் போல இடைவிடாமல் இந்த காலமானது சுழன்று கொண்டிருக்கிறது. சக்கரவர்த் பரிவர்த்தந்தே சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்து அப்படிங்கிறார் பீஷ்மர். இந்த முழு உலகமும் விஷ்ணுவால் நிரப்பப்பட்டுள்ளது, நிறைக்கப்பட்டுள்ளது. அவரே அனைத்து ஜீவராசிகளின் உள்ளுயிராக விளங்கி கொண்டிருக்கிறார். அவரே பல்வேறு நோக்கங்களுக்காக பல்வேறு அவதார வடிவங்கள் எடுத்தார். அனைத்தும் தெய்வீகமானவை. அனைத்தையும் இயன்றவரை விவரிக்கிறேன் அப்படிங்கிறார் பீஷ்மர். இதுல முதல்ல என்ன சொல்ல போறார் அப்படின்னா, பகவான் விஷ்ணு வந்து மது மற்றும் கைடப அப்படிங்கிற அரக்கர்களை கொன்ற கதையை சொல்ல போறார். 1000 சதுர்யுகங்கள் உறங்கிய பின், பிரம்மாஜியினுடைய லயகாலம் அது, 1000 சதுர்யுகங்கள் உறங்கிய பின் பிரம்மாஜி தேவர்கள் சப்தரிஷிகள் ஆகியோரை அவர் தோற்றுவிக்கிறார். மனு, தேவர்கள், பிரஜாபதிகள் ஆகியோரும் படைக்கப்படுகின்றார்கள். முற்காலத்தில் பெரு வெள்ளத்தின் பொழுது ஒரு பெரு வெள்ளமானது ஏற்பட்டது. அந்த பெரு வெள்ளத்தின் பொழுது தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள் மற்றும் சர்ப்பங்கள் என அனைத்து உயிரினங்களும் அழிக்கப்பட்டன. அக்காலத்தில் மது மற்றும் கைடப என்ற இரு மிகவும் மூர்க்கத்தனமான அசுரர்கள் ஏற்கனவே சமுத்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருவரும் பகவானின் காது மெழுகில் இருந்து பிறந்தவர்களாக புராணங்களில் கூறப்படுகிறது.
இமயம் போல் பெரிய உடல் கொண்டு கடலில் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். இங்கே இந்த க்ளோரியை பற்றி சொல்கிறச்சே, பகவானுடைய அவதாரங்களின் மகாத்மியத்தை பற்றி சொல்கிறச்சே சங்கேபமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் பீஷ்மர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்தந்த அவதார கதைகளில் முழு விவரங்கள் இங்கு இருக்காது என்று அர்த்தம். ஜி, நீங்கள் அதை பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்டுற போகிறீங்க. ஏன்னா இதில் நிறைய கதைகள், இன்னைக்கு பார்க்க போகிற கதைகளில் நிறைய கதைகள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இதில் தெரியாதது ஏதாவது இருந்ததுன்னா அதை தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சது இருந்ததுன்னா அப்படியே என்ஜாய் பண்ணி கேட்டுக்கலாம், அவ்வளவுதான். இதில் சொல்லப்படாதது உங்களுக்கு இன்னொரு மற்ற புராணங்களில் படித்தது அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சப்ளை பண்ணி சேர்த்து புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஸோ முன்பொரு காலத்தில் பெரு வெள்ளத்தின் பொழுது அனைத்து ஜீவராசிகளும் மூழ்கி அழிக்கப்பட்டன. அதுல மது மற்றும் கைடப என்கிற அரக்கர்கள் மட்டும் அவர்கள் கடலுக்கடியில் பெருத்த உடலை கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருவரும் பகவானிலிருந்து உற்பத்தியானவர்கள், இமயம் போல பெரிய உடல் கொண்டவர்கள். பின்னால் என்ன நடந்தது அப்படின்னாக்க, பிரம்மதேவனால் தூண்டப்பட்டு வாயு அவர்களினுடைய ஷரீரத்தை நிரப்பினான். அவர்களின் ஷரீரத்தில் பிரவேசித்து இருவரினுடைய ஷரீரத்தையும் இன்னும் பெருசுபடுத்தினான் வாயு பிரவேசித்ததுனால. அதனால அவ ரெண்டு பேரோட ஷரீரமும் எவ்வளவு பெருசுக்கு ஊதித்து அப்படின்னாக்க வானத்தையும் அது மூடிவிட்டது. அவ்வளவு பெரிய ஷரீரமாக இருவரின் ஷரீரமும் உப்பி போய்விட்டது. பிரம்மாஜி மெதுவாக அவர்கள் இருவரினுடைய உடலை தடவி கொடுத்தார். தடவி கொடுக்கும் பொழுது ஒருவரினுடைய உடல் மென்மையாகவும் இன்னொருவருடைய உடல் கரடுமுரடாகவும் கடினமாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, பிரம்மாஜி அதை பேஸ் பண்ணி அவ ரெண்டு பேருக்கும் பெயர் வச்சார். மென்மையா உடல் இருந்ததுனால மது என்றும், கடினமாக இருந்ததனால் கைடப என்றும் பெயரிட்டார். வலிமையில் செருக்கு கொண்ட அவர்கள் எல்லா இடமும் அலையத் தொடங்கினார்கள். போர் வேட்கையுடன் அவர் என்ன செய்தார்கள், மேல் லோகங்கள் வரை அச்சமின்றி எல்லா இடத்திலும் சுற்றி திரிந்தார்கள். பின்னர் அவர்கள் பிரம்மாஜியினுடைய இருப்பிடமான, பிரம்மாஜி எங்கு இருக்கிறார், பகவானினுடைய நாபியிலிருந்து வந்த கமலத்தில் அவருடைய இருப்பிடம். உடனே இவ என்ன பண்ணா, அந்த நாபி கமலத்துக்கிட்ட போய் பிரம்மாஜியினுடைய இருப்பிடத்தை வந்தடைந்தார்கள். அங்கு நாராயணன் இருந்தார், பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இருந்தார். அவர் அரிதுயிலில் இருந்தார். அவர் விழித்து கொண்டார். இவர்கள் மத்தியில் பயங்கரமான போர் மூண்டது. பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு இந்த போரானது நீடித்தது. 3 உலகமும் இதன் விளைவால் நீராக மாறியது. எனினும் இவர்கள் சோர்வினுடைய அறிகுறியே இல்லாமல் இவர்கள் போரிட்டு கொண்டே இருந்தார்கள். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவருடைய போர் திறமையால், அவர்களுடைய போர் திறமையை கண்டு அவர் மகிழ்ந்தார். பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய போர் திறமையை கண்டு இவர்கள் மகிழ்ந்தார்கள். மகிழ்ந்து விட்டு சொன்னார்கள், நீங்களே எங்களுக்கு விரும்பத்தக்க மரணமாக ஆகுவீர்கள். உங்க கையால நாங்க சாக விருப்பப்படுறோம். ஏன்னா யார்கிட்ட சாகிறோம் அப்படிங்கிறது, ஒரு வீரனா இருக்கிறச்சே நிஜமாவே ஒரு நல்ல வீரன் கிட்ட மரணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறதுனால அப்படி கேட்டார். அதனால நிலம் நீர் மூழ்காத இடத்தில் எங்களை நீங்கள் தாக்க வேண்டும். இறந்த பிறகு நாங்கள் இருவரும் உங்களுடைய மகன்களாக வேண்டும். போரில் எங்களை வென்றது யாரோ, நீங்கள் தானே, உங்களுக்கே நாங்கள் மகனாக பிறக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம் அப்படின்னோடனே உடனே பகவான் போரில் அவர்களை பிடித்து கைகளால் அவர்களை நசுக்கி மதுவையும் கைடபனையும் தன்னுடைய தொடைகள் மீது, ஏன்னா நீரும் நிலமும் இல்லாத இடம் அப்படின்னா அவருடைய மடி தான், அவருடைய மடி மீது வைத்து அவர்களை கொன்றார். இவர்கள் கொல்லப்பட்டு
அப்படியே நீரில் விழுந்தார்கள். அவர்களினுடைய உடல் ஒன்றாக கலந்து விட்டது. ஒன்றாக கலந்து உடலிலிருந்து வெளிப்பட்ட கொழுப்பு, அந்த கொழுப்பினால் நீரானது நிரம்பியது. பூமி, அந்த நீரானது நிரம்பி பூமியானது புலப்படாமலே போனது. ஏன்னா பூமி மொத்தமும் நீரால நிரம்பியிருக்கு, நீர் கொழுப்பால நிரம்பியிருக்கு. அதனால பூமி விசிபிளாவே இல்லை. அந்த கொழுப்புக்கு பேரு மேது அப்படின்னு பேரு. அந்த மேதுவால் மறைக்கப்பட்டதனால் பூமிக்கு மேதினிங்கிற பேர் வந்தது. அதனால்தான் பூமிக்கு மேதினிங்கிற பேரு. சப்தத்வீபாச்ச மேதினி, நாராயண பரோவ்யக்தா அண்டம் அவ்யக்த சம்பவம் அண்டஸ்தியான் தஸ்துவமே லோகாஹா சப்தத்வீபாச்ச மேதினி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு, பிரம்மாண்ட புராணத்துல வரும். இந்த ஸ்லோகத்தை பகவான் சங்கராச்சாரியார் என்ன பண்றார், அவருடைய பகவத்கீதா பாஷ்யத்துக்கான தியான ஸ்லோகமா எடுத்து போட்டிருக்கார். இந்த மேதினிங்கிற சொல்லு வந்ததுனால சொன்னேன். ஆக இது பத்மநாபனினுடைய மகிமையால் இவ்வாறு நிகழ்ந்தது. இதுக்கப்புறம் பீஷ்மர் யுதிஷ்டிரர் கிட்ட கண்டினியூ பண்ணிட்டு இருக்கார். பீஷ்மர் சொல்றார், யுதிஷ்டிரா, ஹே குருநந்தா, இனி பகவானினுடைய அவதாரங்களை பற்றி விவரிக்க போகிறேன். என்னென்ன அவதாரங்களை பற்றி நான் சொல்ல போறேன்னா, வராக அவதாரம், நிருசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், தத்தாத்ரேய அவதாரம், பரசுராம அவதாரம், ஸ்ரீராம அவதாரம், ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம், கல்கி அவதாரங்கள். இது எல்லாமே சங்கிப்த கதாவாக இங்கு கூறப்படுகிறது. இங்க என்ன சொல்றார், ஹே குருநந்தனா, பகவான் புஷ்கரத்தில் உறங்கிக் கொண்டிருந்த போது அவரிடம் பல தேவர்கள், முனிவர்கள் அனைவரும் வந்தார்கள். இது ஆதிகால பிரபஞ்சத்தினுடைய வெளிப்பாடாக அவரிடம் இருந்து அனைவரும் வெளிவந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது புராணங்களில். இதில் வேதமும் பல்வேறு ஸ்ருதி ஸ்மிருதிகளும் ஒன்றிணைந்துள்ளது. இந்த படைப்புல ஒன்னொன்னா வெளித்தோற்றத்திற்கு வந்தது. வராக அவதாரத்தில் பகவான் வராக வடிவத்தை எடுத்து, வராகனா என்ன, பன்றி வடிவத்தை எடுத்து மலைகள் மற்றும் காடுகள் உடன் கடல்களுடன் கூடிய இந்த பூமியை நீரிலிருந்து உயர்த்தினார். அப்படிங்கிறது கதைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வேதமானது அந்த வராக சுவாமியின் வடிவத்தை கொண்டது என்று சொல்லப்படுகிறது. வராக பகவானினுடைய அங்கங்கள் யஜ்ஞத்தினுடைய புனிதமான அங்கங்களுடன் ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. அவரினுடைய உறுப்புகள் யாக பொருளாகவும் வேத அங்கங்களாகவும் கருதப்படுகின்றன. தெய்வீகமான மகத்தான வேதத்தால் அலங்கரிக்கப்பட்ட உருவம் வராக சுவாமியின் உருவம். இது மாதிரி நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. யாகத்துல உபயோகப்படுத்துற நெய் அவருடைய மூக்காக இருந்தது. யாகத்துல சொல்லப்படும் ஸ்வா அப்படிங்கிற அந்த சப்தம் அவருடைய முகவாயாக இருந்தது. அதுக்கப்புறம் சாமவேத ஓசையானது அந்த வராக சுவாமியினுடைய கர்ஜனையாக இருக்கிறது. அந்த மாதிரி உடல் பிரம்மாண்டமாக இருக்கிறது. யாகபீடம் அவருடைய தோளாக இருக்கிறது. இந்த மாதிரி வர்ணனைகள் சொல்லப்படுகிறது. தர்மமே அவருடைய தெய்வீக வடிவமாக இருக்கிறது. தர்மமும் சத்தியமும் அவருடைய சாரமாக இருக்கின்றன. அவர் பொறுமை குணம் கொண்டவராக இருந்தார். தோற்றத்தில் சாந்தமாக இருந்தார் அப்படின்லாம் அவருடைய தோற்றத்தை பற்றின வர்ணனை இருக்கு. சர்வ வல்லமை பொருந்திய பகவான் ஏகர்ணவ நீரில் பிரவேசித்து மார்க்கண்டேய முனிவரின் கண் எதிரேயே அந்த நீரில் மூழ்கி இருந்த மலைகள், காடுகள் மற்றும் கடல்களுடன் கூடிய தன்னுடைய தேவியான பூமாதேவியை மீட்டெடுத்தார். தனது கொம்பு போன்ற பற்கள், அந்த பற்களை கொண்டு முழு உலகின் நன்மைக்காகவே அதனை காப்பாற்றினார். அதனை ஒரு வலிமையான புகலிடமாக அதனை நிறுவினார், காப்பாற்றி நிறுவினார். இவ்வாறு பூதேவியானவள் உயர்த்தப்பட்டாள். அனைத்து அசுரர்களும்
பகவான் விஷ்ணுவால் அழிக்கப்பட்டார்கள். இது வராக அவதாரத்தினுடைய கதை. இப்பொழுது நிருசிம்ம அவதாரத்தை வர்ணிக்க போகிறேன், கேளுங்கள் அப்படிங்கிறார் பீஷ்மர். பகவான் நரசிம்ஹ இதனுடைய கூட்டு வடிவமாக எடுத்ததுதான் அந்த அவதாரம். எடுத்து ஹிரண்யகசிபு என்ற அசுரனை கொன்றார். ஹே ராஜன், பழங்காலத்தில் ஹிரண்யகசிபு என்பவன் தேவர்களுக்கு எதிரியான அசுரர்கள் அனைவருக்கும் அரசனாக இருந்தான். வலிமை மிக்கவன் மட்டுமல்ல, அவன் தன்னை பற்றி மிகவும் கர்வம் கொண்டவனாக இருந்தான். அவன் 3 உலகங்களையும் என்ன செய்தான்? 3 உலகங்களையும் அவன் ஆண்டு கொண்டு வந்து அதில் எல்லாரையுமே முல்லை போல் வலி கொடுத்து கொண்டிருந்தான் அவர்கள் அனைவருக்கும். ஹிரண்யகசிபு அவன் வனத்திற்கு சென்று, அவன் எப்படி இப்படி ஆனான், எப்படி இவ்வளவு வலிமை மிக்கவனானான் என்றால், ஹிரண்யகசிபு வனத்திற்கு சென்று ஒரு முறை தவம் செய்தான். எத்தனை காலம் தவம் செய்தான் அப்படின்னாக்க 11,500 years, 11,500 வருடங்கள் அவன் மந்திர உச்சாடனம் செய்து விரதத்திலும் ஈடுபட்டு முழு உறுதியும் திடமும் உடையவனாக மௌன விரதத்தையும் அனுஷ்டித்து அவன் கடைபிடித்தான் தவத்தை. யாரு? அசுரன். சரியா? ஹே அனக அப்படிங்கிறார் பீஷ்மர். பாப்பமற்றவனே யுதிஷ்டிரா, புலனடக்கம், மனக்கட்டுப்பாடு, பிரம்மச்சரியம் அனைத்தையும் அவன் கடைபிடித்தான். இவ்வாறு கடைபிடித்து விரதம் இருப்பவன் அசுரனாக இருந்த போதிலும் பிரம்மாஜி அவனுடைய அனுஷ்டானத்தை கண்டு திருப்தி அடைந்தார். உன் பக்தியால் மகிழ்ந்தேன், வேண்டிய வரத்தை கேள் ஹிரண்யகசிபு என்று பிரம்மாஜி அவன் கண் முன் தோன்றினார். தனியா வரல, ஒரு பெரிய பெட்டாலியன், எல்லா தேவதா அவா இவா 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 எல்லா கூட்டத்தோட வந்தார். ஜஸ்ட் ஆத்து மனுஷாலோட வந்திருக்கார். சரியா? சில பேரோட ஃபேமிலியே அப்படிதான் இருக்கும். எங்கேன்னு ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னா கூட ஒரு 40-50 பேர் இருப்பாள்ல, அந்த மாதிரி பிரம்மாஜியோட ஃபேமிலி ஜஸ்ட் சின்ன ஃபேமிலியே அவ்வளோ பேர் இருப்பா. எல்லாரையும் கூட்டின்னு வந்தார் ஹிரண்யகசிபுக்கு வரம் கொடுக்க. இவளுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? பக்கு பக்குன்னு இருக்கும். இவன் என்ன கேட்க போறானோ, இவர் என்ன கொடுக்க போறாரோ அப்படின்னு. உடனே ஹிரண்யகசிபு சொல்றான், ஹே தேவோத்தமா, தேவர்கள், அசுரர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், பாம்புகள், ராட்சசர்கள், மனிதர்கள் என யாராலும் நான் கொல்ல முடியாதவனாக இருக்க வேண்டும். போச்சு, அதுலயே போச்சு எல்லாருக்கும். மேலும் துறவிகள், முனிவர்கள், புனிதர்கள் ஆகியோர் கோபத்தில் என்னை சபிக்க கூடாது. எந்த ஆயுதத்தாலும், மலையாலும், மரத்தாலும், வறட்சியாலும், ஈரத்தாலும் நான் கொல்லப்படக்கூடாது. ஹே பிதாமகா, வானத்திலோ பூமியிலோ, இரவிலோ பகலிலோ, வெளியிலோ உள்ளேயோ என்னை கொல்ல முடியாதவனாகவே நான் ஆக வேண்டும். மிருகங்கள், பறவைகள், ஊர்வன போன்றவையால் நான் இறக்காதிருக்க வேண்டும். ஹே தேவாதி தேவா, நீங்கள் இந்த வரங்களை எனக்கு அருள. இவ்வளவுதான் எனக்கு வேணும், இவ்வளவே தான், இதை மட்டும் நீங்கள் எனக்கு அருள வேண்டும். பிரம்மாஜி என்ன சொல்றார்? குழந்தாய், நிச்சயமாக வழங்குகிறேன் அப்படின்னு ஒன்று எல்லார் தலையிலையும் இடி விழுந்த மாதிரி இருக்கும் இல்லையா? நிச்சயமாக வழங்குகிறேன். இந்த அற்புதமான வரங்களையும் வழங்குகிறேன், உன் விருப்பங்களையும் நீ பெறுவாய். இன்னும் என்னென்னலாம் வேணுமோ எல்லாமே நீ பெறுவாய், சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்றார். உடனே பீஷ்மர் சொல்றார் யுதிஷ்டிரர்கிட்ட, இவ்வாறு கூறிவிட்டு பிரம்மாஜி சென்று விட்டார். இந்த வரத்தின் செய்தியை கேட்ட தேவர்கள் ஆகியோர் பிரம்மாவிடம், பிரம்மாஜியின் சபைக்கு சென்று அவர் முன் தோன்றினார்கள். எல்லா தேவதாவும் சொல்றார், இறைவா, இந்த வரத்தின் விளைவாக அந்த அசுரன் நமக்கு மிகுந்த தொல்லையை தருவான். நீங்க பாட்டுக்கு கிடுகிடுன்னு கொடுத்துட்டே இல்லை, அவன் கேட்கறது எல்லாத்தையும். கொஞ்சம் யோசிச்சிருக்க கூடாதா?
தயவு செய்து அவனை கொல்ல ஒரு வழியை கண்டுபிடிங்கள். நீங்க பாட்டுக்கு இப்படி கொடுத்துட்டே வரத்த, அவனுக்கு எப்படி அவனை கொல்றது? இப்போ ஒரு வழியை கண்டுபிடியுங்கள். இந்த சீனுக்கு பீஷ்மர் வாய்ஸ் ஓவர் கொடுக்கிறார். மக்களின் நலனுக்கு தேவர்கள் கூறிய இந்த வார்த்தைகளை கேட்ட பிரம்மாஜி பின்வருமாறு அவர் கூறினார். என்ன கூறினார்? அந்த அசுரன் நிச்சயமாக தன் தவத்தின் பலனை பெற்றே தீருவான். யாராக இருந்தாலும் தவம் செய்தால் அதற்கு பலன் கொடுத்தே ஆக வேண்டுமே. அந்த தவத்திற்கான பலனை பெற்றே தீருவான். அந்த பலன்கள் முழுமையடையும் பொழுது பகவான் விஷ்ணு அவனை கொல்லுவார். கவலைப்படாதே. எப்போ தவத்தினுடைய பலன் முழுமையடைகிறது, எப்போ இவர் வருது, இவர் கொல்றது. உடனே பீஷ்மர் சொல்றார், அவனது வரத்தை பற்றி பிரம்மா கூறியதை அவன் எப்படி இறப்பான், அவனுடைய வரத்தினுடைய பலன், அவன் எப்படி வதைக்கப்படுவான், இது அனைத்தும் பிரம்மாஜி கூறியதை அறிந்த தேவர்கள், சரி அப்போ ஒரு நல்ல விஷயம் என்ன, கண்டிப்பா இவன் செத்து போயிடுவான் ஒரு நாளைக்கு, அது நல்ல விஷயம். அதனால தேவர்கள் மகிழ்ச்சி உற்றார்கள். தம் தம் இடங்களுக்கு அவர்கள் திரும்பி சென்றார்கள்.